மாமா சீமா மாமா நல்லா இருக்கீங்களா? என்ன நல்லா இருக்கு? ஒப்பாமே பேசாதியா? என்னத்துக்குள்ள பார்த்தாலும் ஒப்பாமே நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஆமா அவர் மட்டும் தான் மாமாவா? நாங்களா இல்லையா? நீங்கள் மாமா தான். ஐயோ அண்ணனா சொல்லிட்டாரு, அண்ணனா அவர் சொல்லிட்டாரு. அவர் தான் எனக்கு மாமியா. இந்த சாக்கில என்னைய கும்பாபிஷேகம் பண்ணதுக்கு தெரியும். எனக்கு மாமான்னு பழக்கம் தான். ஏதோ ஒரு ஞாபகம் வந்துருச்சு என்னைய பார்த்த வேணா. எனக்கு என்ன வீட்டுக்கு புரியல யோடி தங்கா நான் சொன்னதுக்காக இருக்கீங்க அப்படித்தானே? சரி சரி. எந்த ஊர் பண்ணீங்க? எந்த ஊர் நீங்க? அப்படியா? சரி 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 சரி. எனக்கு என்ன குறைச்சா? ஆளுல குறைச்சலா, குறைச்சலா இல்லையா சொலகுல குறைச்சலா, அன்னத்துல குறைச்சலா, என் கிண்ணத்துல குறைச்சலா? அப்பா
ஆளாத்தூர் ஆம்பளையில பார்த்தவனா எனக்கு தொப்புளும் முன்னு முன்னுட்டு இருக்கு. அடியே அடியே வாடி, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இனிமே குட்ராசா வந்து அரங்கோட்டல இல்ல. அருங்குளத்தினோட அப்படி செய்யலையா? சரி சரி சரி. என் அடுத்த வாரம் கணபதி எங்களுக்கு வா மாமா, இங்க நல்லா செய்யுறி வா. நீ ஒரு பொம்பளை புள்ள, நீ என்ன பேசி இருக்கடி? நான் கேக்குறேன். என்னடி என்ன பேசி? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டி. என்ன ஒரு பெருசு மனசே சரியில்லை. என்னாச்சுடி? பொம்பளையா மட்டும் பிறக்கவே கூடாது. ஏன் அத பாருங்க. ஆம்பளைய மோசம், ரொம்ப மோசம். என்ன ஆச்சு? இப்படி குறை சொல்றவங்க. அடியே உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லவா? சொல்லு. யார்ட்டையும் சொல்ல மாட்டேங்கல. சத்தியமா சொல்றேன். நிஜமா? நிஜமா. போன வாரம் ஒரு 25 பேர் என்னை கெடுத்துட்டாங்க. 25 பேர் எடுத்தாங்களா? அத நீ பொம்பளை வெப்பமில்லாம நீ சொல்ற பாத்தியா? நான் கேட்கவா? இல்லடி, என்னத்துல எடுத்தாங்க? உன்னையவா எடுத்தாங்க? சரி. கெடுத்தா எடுத்து என்ன மோசம் போச்சு? அந்த 25 பேர் நீ சும்மாவா விட்டு? சும்மா விடுவாங்க, காசை பிடிங்கிக்கிட்டு தான் விட்டேன். நீ பொம்பளை நீ. ரவுண்ட் ரவுண்டா 2000 பிடிக்கவே விட்டேன். எனக்கு எடுத்ததுலாமா? ஆமா, ஓசிலே போக முடியுமா? ஏய், என்ன பொம்பளை புள்ள எப்படி இருக்குமா? அப்படி இருக்கா? ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகல, ஆனா கிளியாணம் ஆயிடுச்சு. அடியே, கல்யாணம்னா தாலி கட்டுறது, கல்யாணம்னா கல்யாணம் ஆகாம செய்யறதே கல்யாணம். நான் வந்து உனக்கு என் மாப்பிள்ளை பாக்குறான்னு கேண்டி. எனக்கா? ஆமா, உனக்கு இங்க யார பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்லு, என் தலைமையில நான் சேர்த்து வைக்கிறேன். பாக்காரா இங்க உட்கார்ந்து இருக்கிறது கூட என் மாப்பிள்ளையே தான். அதுல ஒருத்தர் மட்டும் சொல்லு, எல்லாரையும் சொல்லக்கூடாது. ஏன்டி அப்படி என்ன? ஒருத்தர் தானே உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும். 10 பேர் எனக்கெல்லாம் 5 பேர் கூட பார்த்தாரு. செட்டா வரணும். யாரு? உனக்கு தான் சரியான பொருள். அம்மா போடி. ஆமா, நீ கிழவனை கட்டிக்க. எனக்கு அழகா மாப்பிள்ளை இருக்கு. ஆமா, ஒண்ணு வேணாம். மாப்பிள்ளையாரா வச்சிருக்கா? சரி, உங்ககிட்ட அப்பா வந்தாரா? வந்தாருடி. வந்து என்ன சொன்னாரு? ஏன் இப்படி ஓடிக்கிட்டு திரியுற அந்த பையன்? சின்ன பையன் விளையாட்டு தெரியிட்டு அவங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு தாண்டி இந்த கோயில் தரத்துல வரல. அவங்க ஓடுறத பார்த்தா எனக்கு கிளம்பு. சரி, உனக்கும் கிளம்ப அப்ப சொல்ல. ஆனா சொல்லுடி. எதுக்கு நீ போட்டுக்க? ஏண்டி ஏண்டி தெரியுற மாதிரி வராங்க அவங்க, வேற ஒண்ணே பாத்துட்டு போறாங்களே, என்ன மோசம் போச்சு? யாரு? ஜாலியா இருக்கட்டு. உனக்கு பொம்பளை தானே வேணும், உன கூட்டு போய்க்க. ஆனா உன் வேஷ்டி போய் என்ன கிடக்கு, அதுதான் அவன் வேஷ்டி போய் கிடக்கு. எப்ப பார்த்த திறந்துகிட்டு நீ? எப்ப பாத்தியா? ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட திறந்துகிட்டு பாத்துக்கிட்டு அதுல வேற ஆளுக்கு சொல்லணும். அவங்க வேட்டிக்குள்ள கிடக்குறது என்னகிட்ட கிடக்குதுன்னு உனக்கு சொன்னா நான் இல்ல, என்னை திறந்து பாத்தியா? சரி விடு. உனக்கு எப்படி தெரியும்? இல்லடி, சொல்லு, எப்படி தெரியும்? திறந்து பாத்தியா? அன்னைக்கு நீ வந்து தூங்கிட்டு இருந்தல. ஏன்டி மானம் கட்டவள? ஒரு விஷயம் கேட்டா? அம்மா அம்மா கூப்பிட்டு அம்மா சொல்லுமா? அம்மா அம்மா எல்லாமே எனக்கு ஒரு மாதிரியா படபடன்னு வருதுடி. இங்க பாரு, அம்மா எப்பவுமே படபடப்போட இருப்பேன். அம்மாட்ட வந்து இப்பெல்லாம் பேசக்கூடாது சொல்லிட்டு. ஏன் பேசுறேன்? ஆடாத மனமே ஆடுதே, ஆனந்த கீதம் பாடுதே. ஆடாத மனமே பாடுதே, ஆனந்த கீதம் பாடுதே.
அப்பா வந்து ஒட்டி வச்சிருக்காருமா. யாரு? அப்பா ஒருத்திய வேலைக்கு வச்சிருக்காருமா. தெளிவா சொல்லு. நான் தப்பு தரலாம் பேச மாட்டேன் என்னைக்குமே. அப்படியா? பேச மாட்டா, செய்யறதோட சரி. ஆமா சொல்லுங்கம்மா. இப்பதான் வணக்கம் சொல்ல உனக்கு தோணுது. நான் எப்பவுமே வணக்கம் சொல்லிடு சொல்லுவேன். அப்ப நீ தாமதம் ஆயிடுச்சு. ஏன் தாமதம் பண்ண 1.5 மணி நேரம் ஆச்சு. என்ன எழுத்து பாத்தீங்கன்னா பூரா அவுத்து போட்டு முன்னமா நின்று பாத்துருங்க. அம்மாட பேச அம்மா பயப்படுறாங்கல்ல. பொம்பளையா அடக்கொடக்க மாதிரி எடுத்துக்கிட்டு எரிஞ்சேன்னா அப்புறம் தெரியும். நீ பொம்பளை தானே? அவருடி அவருடி எங்க நீங்களும் பொம்பளை தானே? எல்லாம் அவருக்கே பாப்பா. நான் சொன்னேனா? அவுத்து போடவே நான் சொன்னேனா? ஏன்னு கேக்குறேன். நீ தானே சொன்ன? உனக்கு தைரியம் வந்து எல்லாத்தையும் எதுக்கு? பொருள் காட்சியா? தெரியுதுல்ல, முடியாதுங்கிறது தெரியுதுல்ல. பொம்பளைனா அச்சம் மடம் நாண பயிர்ப்பு. என்ன சந்தேகப்படலாமான்னு கேட்க கொண்டாடி கொண்டாடி. நகனை பார்த்து அசல் பயப்படுமா? சரி சரி சரி. மாமா சொல்றாங்க பூரா விரதத்துல இருக்காங்க, லூசு முண்டை விரதத்தை கலைச்சிடாத மூடுன்னு சொல்றாரு. சரி சரி. ஆலாத்தூர் ஆம்பளைய ஊரா விரதத்துல இருக்காங்களாம். சரி சரி சரி. சொல்லுங்கம்மா சொல்லுங்க. விரதம் இல்லாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. செய்யட்டும்ங்கிறிய ஆண்டவன் சொத்து ஆளுக்கு. சரிம்மா, இந்த கொசு வலையில தாவணி போட்டு வர சொல்லி உனக்கு யாருமா சொன்னா? வெயில் காலமா? குளிர் காலத்துல வேற தாவணி போடுவேன். குளிர் காலத்துல வேற தாவணி போடுவேன். நல்லா போட்டு வந்தேன். ஆமா, உன் பேர் என்னடி? என் பேர் தான் காட்டுறாணி. திறமைகளை காட்ட வேண்டும். எப்படி? திறமைகளை காட்ட வேண்டும். இப்படி ஓயாம அவுத்து அவுத்து காட்டிக்கிட்டு இருக்க கூடாது. அவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். என்ன 2 பேரும் நோட்டீஸ் அடிக்கிறியா? நாங்க 2 பேரும் பொம்பளை. இது கூட பண்ணுவேன். வேற என்ன? சரி சொல்லுங்க. நீ காட்டுறானி உடம்பு மட்டும் தான் பேரா? எது? உங்க வீட்டுல வேற யாரும் வேற பேர் இல்லையா? இருக்கேன். சொல்லு பாப்போம். என்ன உங்க வீடு எங்க வீடு மாத்திரியா? என்ன நீங்க உங்க பழக்க வழக்க பேச்சுவார்த்தையே தெரியலையா? என்ன நீ வேலைக்கு வந்திருக்கிற? இப்பதானே சேர்ந்திருக்கிற. உன் பேரு காட்டுறானி. ஏன் எங்க குடும்பத்தை பத்தி கேட்ட என்ன? ஒரு ரேஷன் கார்டு கொடுக்க போறீங்க. வித்தியாசமான ஒரு பேர் வச்சிருக்கிறிய காட்டுறானி. பேரு எங்க வீட்டுல எங்க அப்பா வச்சிருக்காரு. என்ன பேரு இருக்குது? உங்க அப்பனுக்கு என்ன பேரு? எங்க அப்பா வெறும் கெளுத்தி குஞ்சு. சொல்லப்படாதுன்னு இருக்கிறியா? அப்புறம் ஓயாம கேட்டா. அப்பா பேரு கெளுத்தி குஞ்சு. அம்மா பேரு? எங்க அம்மா பேரு கெண்ட குஞ்சு. உங்க அண்ணன் பேரு? எங்க அண்ணன் பேரு புறா குஞ்சு.
வேற குஞ்சு சொல்லாம போனேன். தம்பி பேரு புலி குஞ்சு. என்னம்மா? புலி குஞ்சு. நல்ல குஞ்சு பேர் உனக்கு. எங்க பரம்பரைக்கே குஞ்சுனா ரொம்ப பிடிக்கும். பாத்து பாத்து இருக்கட்டும். அடே உனக்கு எங்க குடும்பத்துக்கே எனக்கு அப்புறம் எனக்கு மட்டுமே தனியா உனக்கு மட்டும் காட்டு ரன்னில வச்சிருக்காங்க. சொல்லுங்க உனக்கு அதுல பேர் வச்சிருக்கீங்க. பரவாயில்ல, வரட்டு வரட்டு. இந்த இடத்தை வர்ணிக்க வேண்டும் சொன்னால் சரி, இது என்ன இடம்? இது வெளிப்படை சாரி. குறிஞ்சி இல்லம். ஆமா. இந்த நிலத்துடைய கடவுள் யார்? வணக்கக்கூடிய கடவுள் யார்? முருகன். ஆமா. முருகனுக்கு குறிஞ்சி பூ எடுத்துட்டு போவோமா? எடுத்து போலாமே. குறிஞ்சியிலே பூமலர்ந்து கொழுங்குதடி தன்னாலே. குறிஞ்சியிலே பூமலர்ந்து கொழுங்குதடி தன்னாலே. குருவிருந்து வந்திருந்து பறக்குதடி தன்னாலே. ஒரு தாடதடா ஒரு தடகதினா தாடதடா ஒரு தடகதினா. குறிஞ்சியிலே பூமலர்ந்து கொழுங்குதடி தன்னாலே. நன்றி 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 நன்றி. வைத்திட்டு உள்ளவர்களுக்கு நன்றி உண்டு. பறவை எல்லாம் வந்தமாக ஆமா, ஆமா. பறவை ஒரே விரட்டு சுள்ளு சுரு கோவலை விரட்டிட்டு காவலுக்கு போலாமே. அலுலம் 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 அலுலம். கோச்சுக்காரீங்க. இப்ப என்ன பண்ணுவீங்க? பறவையை ஓட்டுறேன். பறவைய ஓட்டுறேன். உங்க பறவையை கொண்டு போய் காலையில பாத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல போய் சரிங்களா, அங்கன போய் ஆளோல சோடு ஓட்டுங்க. என்ன ஓடுறீங்க? இங்க பாருங்க. என்னைய பத்தி தெரியும். எனக்கு தெரியல. இந்த இடத்துக்கு தலைவி நானா இல்ல நீயா? இல்ல வள்ளி நானா இல்ல நீயா? இப்போதைக்கு நான் தான். என்ன நீதான்? இப்ப உங்க அப்பா என்ன சொல்லி காவலுக்கு அனுப்புனாரு எடுத்துக்கிட்டு தெரியுமா? நம்ம கம்பெனிலே அது நீ சொல்லுமா? இங்க பாருங்க. உத்ராணி உத்ராணி உட்காந்து வேலை பார்த்துட்டு அப்படித்தான் இருக்கும். சொல்லுங்கம்மா. ஆமா, என்ன உன் பிரச்சனை என்ன? என்ன உங்க அப்பா என்ன சொல்லி அனுப்புனாரு? என்ன சொல்லி அனுப்புனாரு? வானம்பாடி பரவலை கானம்பாடி விரட்டணும்னு சொன்னாரு. சரி. ஆமா. என்ன பொம்பளை குண்டிய தட்டிக்கிற பத்தியில குடும்பம் குண்டிய தூக்கிடும். உங்க குடும்பம் விளங்கிடும். அப்ப நீ பொம்பளை பொம்பளை எந்த பொம்பளை போய் அந்த பொம்பளைக்கு முத்தம் கொடுக்க, அந்த பொம்பளை இந்த பொம்பளைய குண்டிய தட்ட கிரகம்டா சாமி. கொஞ்சம் தெரியுமா? அம்மா உங்க அப்பா என்ன சொல்லி காவலுக்கு? எங்க அண்ணனுக்கு இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணி சொல்லுங்க. உங்க அப்பா என்ன சொல்லி காவலுக்கு? எங்க அப்பா வந்து காவலுக்கு வானம்பாடி பரவலை கானம்பாடி விரட்டணும்னு சொன்னாரு. பேசுனா இப்ப எரிச்ச மசூர் வருமா வராதா? ஆலோல சோனா ஆடி பாடி பறவை வரல சொன்னாரா? வரல சொன்னாரா இல்லையா?
இதை விட எத்தனை தட்டியெல்லாம் நான் பார்த்தேன். நீ என்ன பண்றது? நீ என்ன அனுப்பியா? என்ன ஒரு தலைவி கிட்ட எப்படி பேசணும் நாகரிகம் வாய்க்குள்ளேயே நுழையாத கம்ப கூட நுழைச்சிருக்கிறேன். அதான் வாய் உன பெருசா இருக்கு. ஞாபகம் வச்சுக்கிறேங்க. உன் பிரச்சனை என்ன? ஆளுல சொன்ன ஆடி பாடி விரட்டியெல்லாம் நான் மொத்தமா அவுத்து போட்டு நீ எனக்கு என்ன நீ உத்தரவு போடுற? நான் தான் உனக்கு உத்தரவு போடணும். இல்ல பத்தி சரியா வராதுன்னு நினைக்கிறேன். அவுத்துறவா? சொல்லிக்கிட்டீங்க அப்புறம் பாரு சொல்லுங்கம்மா அவருங்க. நீ சொன்னா போதுமா? நான் அவங்க சொன்னதை ஆடுவேன். நீ சொன்னா ஆட மாட்டேன். காசு நீ ஆடுற. நான் கேக்குறேன், அவங்க காசு தராங்களா கையில பேப்பர் தராங்களா? காசு தானே? காசு தராங்க. சும்மா இல்லையே. பாருங்க சொல்லுங்க, ஆட சொல்லுங்க. அம்மா ஆடுறது ஒவ்வொரு கையை தூங்க பாப்பா. இந்த மேடம் உனக்கு நல்லா இருக்க பிடிக்கல. அம்மா ஆட வேணாம் ஒவ்வொரு காலை தூங்க பாப்பா. அம்மாவை பார்த்தவன்னா மயக்கம் இழுக்கு. ஐயா தனியோட லூஸ் விட்டுட்டு அவனுக்கு போயிட்டு வர்றேன். சும்மா இருந்தா வாங்க. ஆனாத்தூர் ஆம்பளையும் ஒவ்வொரு ஆம்பளைலாம் உள்ள எனக்கு